இன்னைக்கு என்னன்னா குன்றத்தூர் வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை நடக்குது. உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தர் வேகமாக போகிறாங்க, எதுக்குன்னு தெரியல. என்ன ஒரே கோடு கோடா போட்டு வச்சிருக்காங்க. இந்த இதுல டிவி உள்ள இருக்குவே. இது ரொம்ப கஷ்டமான வேலை போடுது. இது இருக்கணும், இங்க ரெண்டு இருக்கணும். அதோட கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அதுவும் அது வந்து இப்போ இந்த வேற அசெம்பிள் பண்ணி சென்டர்ல எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்கு வந்து மார்க்கிங்லாம் நேற்று வந்து சொல்லிட்டு போனோம். அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கிங் பண்ண இடத்தெல்லாம் போர்டு போட்டுட்டு இருக்காங்க. மேலே அதே மாதிரி மேலே வந்து தளம் போட்ட அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பாதி எடுத்துட்டாங்க. மேலே போட்டுருவாங்களோ? டும் டும் சவுண்ட் கேக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ரூம் தான் எடுத்திருக்காங்க. மேலே வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்கு மார்க்கிங் இன்னும் சொல்லலை. ஏன்னா மேலே பிரிச்சுட்டு தான் மார்க்கிங் பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னும் ஈரமாக தான் இருக்குல்ல, மேலே தண்ணி ஊற்றுறது அப்படியே. நல்லா மழை பெஞ்சாலும் நல்லா கும்முன்னு இருக்கும். இங்கதான் எடுத்துட்டாங்க. இரும்பு அப்படியே இருந்த மாதிரியே இருக்காங்க. எடுத்துட்டாங்க. ஏன் இரும்பு கலர்ல இருக்கு? அதை சோண்டுவாங்க. இந்த கம்பியை வந்து கழட்டுறாங்க. என்ன தண்ணி இருக்குது? அதுல உள்ளது மேல வந்து ஊத்துறாங்க. இந்த இதுல உள்ள உள்ளது இல்லையா? அத மேல தண்ணி ஊத்தி வச்சோம்ல, அது அப்படியே பைப் வழியா இறங்கி. கலம் போட்டு எத்தனை நாள் ஆகுது? 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் 15 நாளைக்கு அப்புறம் வேலை ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் புதன்கிழமை வேலை ஆரம்பிச்சிருந்தானே சொன்னாங்க. அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நம்ம தண்ணி அவ்வளோ நாள் ஊறிச்சு. நல்லா தண்ணி நாங்களும் விட்டோம். அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனோடனே தண்ணி ஃபுல்லாக நாங்கள் தான் விட்டோம். கம்பி பிடிக்காம நல்லா உட்கார முடியாதுல்ல, பயமா இருக்கு. இங்கேருந்து பார்த்தா கிளியரா முருகன். ஆனா நீ வரவே மாட்டேன்ட்டிய மேல. இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு சும்மா மேல மேல ஏறி? இந்த பாத்தி உடைஞ்சிருக்கு, நான் தான் போட்டேன். ஆத்து குளத்துல நிக்கிற மாதிரி இருக்கா. இப்படி மாடியில தண்ணியை தூக்கி போட்டு நம்ம குளத்தாங்கரைக்கு போன மாதிரி ஆயிரும். இங்க இருந்து பார்த்தா பீச் வியூ. பெட்ரூமோட டிவி யூனிட். பொங்கல் முடிஞ்சிட்டு வந்து என்னோட வேலையை ஆரம்பிப்பேன்ட்டு எலக்ட்ரிஷியன் சொன்னாரு. அதே மாதிரி கரெக்டா வந்து பொங்கல் முடிஞ்சிட்டு கரெக்டா வந்து அவங்க வேலையை ஆரம்பிக்க ஒரு நாள் கூட மிஸ் ஆகல. கரெக்டா வந்து நம்ம வேலையில நம்ம சின்சியரா இருந்தாலே போதும். என்னது எல்லாமே திருப்பி போடுறோம் போகுது. நம்ம ஊந்து போயிருக்கு. மேல இருந்து மண்ணு விழுது. கட்ட விழுந்துடாம. ஹைட் எவ்வளவு தூரம் ஏத்துவீங்க? அதான் இங்க இதுல படி வருதுன்னாங்க, ஒரு 5 படி வருதுன்னாங்க. மண்ணு ஹைட்டா அது எல்லா இடம் மாதிரி தான். பின்னால எப்படி ஹைட் ஏத்துறோமோ அதே அளவு தான் வரும். அது மட்டும் இன்ஜினியர் அண்ணா A01 வந்துட்டு 4 நிமிஷம் தான். அது 4 பிளேட் தான் நீங்க போடணும். இவ்வளவு தூரம் ஏத்துறோம். அதான் 4 பிளேட் தான் போடணும். 5 பிளேட் தான் போட்டா இங்க ஒரு படி வருது கரெக்டா. நீ சொல்றதுன்னா ஒரு படிக்கு நேரா. ஓகே தானே? அவ்வளவு தூரம் ஏத்துவோமா? ஆமா ஏத்துறோம். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்.
அவர் தான் நம்ம கார்பெண்டரு. புதுசாக நம்ம இதில் ஜாயின் பண்ணுறவங்க. அதுதான் வந்து நம்மளோட மர வேலை செய்யற ஆச்சாரி. ஓகேவா? கதவு எத்தனை அடி வரும்? 3 அடி வரும் சார். 3 அடி. அது எத்தனை அடி? அது 3 அடி. அதனால மெயின் டோர் மட்டும் தான் எனக்கு அளவு கொடுக்கல. நம்ம மற்ற எல்லா டோரும் அளவு கொடுத்து முதல்ல கட்டியாச்சு. ஏதோ கசமுசான்னு பேசுறாங்க. என்ன தெரியல. அவங்க 2 ஐடியா போட்டுருக்காங்க. பிளம்பிங்கா? பிளம்பிங் வேற தனியாக இருப்பாங்க. அவர் மேய்ச்சிட்டு ஒரு மாசத்துல வந்து எலக்ட்ரிஷியன் ஒரு வாரத்தில் முடிச்சிருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் பூச ஆரம்பிச்சிருக்கீங்களா கீழே? ஆனா உட்டு வைக்கணும்ல அதுக்குள்ள. ஆனா அதுக்குள்ள அவங்க உட்டு வைக்கணும்ல. மேடம் மாசு பண்ணலாம் தாராளமாக கிடைக்குது. எல்லாத்துலையும் கிடைக்குது. இதுல எத்தனை அடி வருது டோர்? டோர் மட்டும் 3 அடி. டோர் உங்களுக்கு 3 அடி டோர் வரும். கீழே 4 அடி டோரு, மேல 3 அடி டோர் இல்ல. டோர் மட்டும் 3.25. நம்ம இங்க குன்றத்தூர் வந்தோம். வேலை நடக்குது, எலக்ட்ரிக்கல் வேலை நடக்குது. நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வெளியே சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. எங்க போனாலும் இனிமே பேக்கிங் தாங்க. நாங்க ஆமா 2 பேர் கட்டியாச்சு. இது கீரை. நான் வாசனை கீரை தான் வாசனையா? நேரவு சாப்பிடுவேன், அப்படியே எடுத்து சாப்பிடுவேன். சும்மா கைட்டி வச்சிருக்கேன்னா நீ வந்து சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட் தான். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஃபைலோட எடுக்கிறேன். ஆமா, காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போறியா? சாப்பிட்டாச்சு. மழை வந்துருச்சு, அதுக்குள்ள படப்படன்னு சாப்பிட்டேன் வேற. நீங்க எங்க இருந்தீங்க? சாப்பாடு அதான் எங்க சாப்பிட்டீங்க? அப்பதான் நாங்க வந்தோம் கரெக்டா. இவ்வளவு நாள் ஹிந்தி பாட்டுன்னா இப்ப தமிழ் பாட்டு பாடுது. லைட்டுக்கு தான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து லைட் லேம்ப் இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டாங்கன்னா அங்க ஒயர் எடுத்து விட்டுவாங்கன்னு அர்த்தம். கட்டிலு
ரெண்டு சைடு லைட் இருந்தா இங்கே கரெக்டாக சிஸ்டர் போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் டிவிக்கு இப்படி வச்சாச்சு. பாக்ஸ் வைக்கலாம். டிவி வாங்கி வைக்கணும், பாக்ஸ் வைக்கிறது விஷயம் இல்ல. எத்தனை டிவி வாங்கி வைப்பீங்க வீட்ல? எத்தனை டிவி வாங்கி வைப்பீங்க? 1 2 3 4 டிவி வேணும். ஏற்கனவே 2 டிவி இருக்கு வீட்டில், 3 டிவி இருக்கா, இன்னும் 1 தான் வேணும். அந்த டிவி ஒன்று இருக்குல்ல சோனி, அதை ரிப்பேர் பண்ணி இங்கே மாட்டிடலாம். ஆமாம், இங்கே ஒன்று வந்துலாம். மேலே ஒரு செல்லினுக்கு ஒரு பேனாசோனிக் ஒரு டிவி அவ்வளோதான். இப்போ பெட்ரூம்ல இருக்குதுல்ல, அந்த டிவி எடுத்து விமல் ரூம்ல வச்சிடலாம். அவ்வளோதான், மட்டும் தான் டிவி வாங்கணும். அவ்வளோதான். அது கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். அங்கெல்லாம் பண்ணியாச்சா? அதான வாஷிங் மிஷின் வாங்கிட்டு இங்கே தனியாக ஒரு டேப் இருக்கும், அந்த பக்கம் ஒரு தனியாக ஒரு டேப் இருக்கும். இல்லைண்ணா, வேஸ்டேஜ் வெளியே போகிறது சொல்கிறேன் நான். வேஸ்டேஜ் 2.5 பேர் தான், அவங்க 1.5 கணக்கு பண்ணி பிக்ஸ் பண்ணுங்க. வெளியே தனித்தனியாக வச்சுருக்கேன். தனித்தனியாக எப்படி சொல்றீங்க? வாஷ் மிஷின் தனியாக வைங்க. வாஷ் பேஷனு வாஷிங் மிஷின்ல நிறைய தண்ணி வரும். அந்த இடத்துல ஃப்ளோட் ரப்பர் வச்சிருக்கீங்க. ஃப்ளோட் ரப்பர் வந்து வச்சிருந்தா இங்க 1.5 பெண்ட் காட்டுவோம். 1.5 பெண்ட் காட்டினா ஃப்ளோட் ரப்பர் போயிட்டு ஃப்ளோட் ரப்பர் வந்து வெளியே போயிடும். வாஷ் பேஷன் தண்ணி ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால 1.5 பெண்ட் இந்த பைப் பெரிய பைப்பா இருக்குமா? பெரிய பைப்பா இருக்கும். ஏன்னா வாஷிங் மிஷின்னா அடிக்கடி தண்ணி போயிட்டே இருக்கும். அதான் அந்த பைப் போட மாட்டோம். ஆமா, ஒரே பைப் வச்சு 2 பைப் கனெக்ட் பண்ணுவோம். ஆனா பெரிய பைப் போடுவோம். வாஷ் பேஷன் வந்து போறது மட்டும் 1.5, வாஷிங் அங்கிருந்து போறது 2 ஃப்ளோட் ரப்பர். இந்த சைடு இந்த பக்கம் இருக்கு. ரெண்டு இப்போ வந்து எப்படின்னா நீங்க ஒரு தடவை கட் பண்ணிட்டு இன்னொரு தடவை கட் பண்றீங்களா, அந்த மாதிரி இல்லாம ஒரே டைம்ல 2 தடவை கட் பண்ணுவீங்க. ஏன் ஒரு டைம் மட்டும் கட் பண்ணோம்னா சின்ன சின்ன பாயிண்ட்லாம் செட் ஆகாது. நட்டுல இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், சென்டர் ஒரு பாக்ஸ் வருதுல, மேல வராதுல. ஓகே, இது இங்க வரைக்கும் ஈல்ட் வந்துரும். அதுக்கு மேல ஒரு ஸ்லாப் மாதிரி போட சொல்ல, அதுக்கு லைட் பாயிண்ட். அந்த பக்கம் ஒரு பாக்ஸுக்கு, இந்த பக்கம் ஒரு பாக்ஸுக்கு. ஏன்னா ஒண்ணா பிடிச்சி இழுத்து போட முடியாது. அதனால பிரிச்சுட்டு லைன் பிரிச்சு வச்சிருக்கேன். இளநீ போட்டு வசதியா வச்சிருக்காங்க. தண்ணியெல்லாம் உடச்சி விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு டைம். இங்கே கம்பி கட்டுறாங்க. ஹெட் ரூம், படிக்கு ஹெட் ரூம். இது எல்லாமே டபுள் சோர் தான் வரும். இது எல்லாமே டபுள் சோர் தான் நம்மளுக்கு. நல்லா என்ஜாய்மெண்ட் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கூட்டிட்டு வந்துருவான்ல, எல்லாரும் இங்க தான் தங்க போறானுங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது.